ஒவ்வொரு மூலையிலும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்கு நம்ம பூமி. அதை புரிந்து கொள்ள நம்ம ஆயுள் காலம் பத்தாது. பூமி மட்டும்தான் மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்குன்னு பார்த்தா, பூமியை தாண்டி மிகப்பெரிய அளவில் விரிஞ்சிருக்கிற பிரபஞ்சமே மர்மத்தின் குவியல் அப்படின்னு சொல்லலாம். இரவு வானத்தை பார்த்தா அப்போ தெரிகிற ஒவ்வொரு பொருளும் மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு புதிராக தான் இருக்குது. அப்படிப்பட்ட புதிர் தான் மெதுசலா நட்சத்திரம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி, பிரபஞ்சத்தின் வயதை மிஞ்சிய நட்சத்திரம். வானியல் ஆராய்ச்சியாளர்களிடம் நடைமுறையில் ஒன்று இருக்குது. புதுசாக எந்த ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா புதுசாக கேலக்சியை கண்டுபிடிச்சா அவற்றுக்கு புராதன எகிப்து கிரேக்க கடவுளின் பெயர் இல்லைன்னா மத கடவுளின் பெயரை வைப்பது வழக்கம். அதே போல் பூமியில இருந்து சுமார் 200 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் மெதுசலா அப்படின்னு ஒரு நட்சத்திரத்துக்கு பெயரை வச்சுருக்காங்க. இந்த பெயரை ஒரு காரணத்துக்காக தான் ஒரு மரம் 4500 ஆண்டுகளுக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். கலிஃபோர்னியாவில் 4852 ஆண்டு வயதுடைய மரம் ஒன்று இருக்குது. அதுதான் பூமியிலேயே இருக்கிற அதிக வயதுடைய மரம். அதனால தான் இந்த மரத்துக்கு மெதுசலா மரம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இப்போ மெதுசலா நட்சத்திரத்துக்கு வருவோம். அந்த நட்சத்திரத்தில் என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சூரியனுக்கு அடுத்ததாக இருக்கிற நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. இது சூரியனில் இருந்து 4 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. 100 பில்லியன் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது நம்ம மில்கிவே கேலக்சி. மில்கிவே கேலக்சி மாதிரி 200 பில்லியனுக்கும் மேற்பட்ட கேலக்சியை உள்ளடக்கியது நம்மளோட பிரபஞ்சம். ஒரு கேலக்சியிலேயே 100 பில்லியனுக்கும் மேற்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா பிரபஞ்சத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கும் கற்பனை செய்ய முடியுதா? இப்போ புரியுதா பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு? இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் ஆரம்பத்தில் சின்ன புள்ளியாக இருந்து பெருவெடிப்பால் உருவானது. இந்த பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிற பிக் பேங் தியரி நடந்தே 13.8 பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி, பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இது எல்லாரோட மனதிலையும் தோன்ற ஒரு பொதுவான கேள்விதான். பிக் பேங்குக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. பிக் பேங் பெருவெடிப்பு நடந்து பிரபஞ்சம் விரிவடைந்ததோ அப்போதிலிருந்து தான் காலமும் இடமும் உருவாகுச்சு. அதனால பிக் பேங் முன்னாடி என்ற கேள்விக்கே அர்த்தம் கிடையாது. பிக் பேங் முன்னாடி காலமோ இடமோ இல்லை. காலம் ஒன்று இல்லாத போது அதற்கு முன் என்ற காலத்தை குறிக்கும் வார்த்தைக்கும் அர்த்தம் இல்லை. சரி, மெதுசலா நட்சத்திரத்தின் பெயர் HD 140283. இந்த நட்சத்திரம் லிப்ரா நட்சத்திர கூட்டத்தில் இருக்கு. வெளிச்சமே இல்லாத மங்கி போன நீல நிற நட்சத்திரம். அதை ஆராயும் போது அதன் வயசு கணிச்சாங்க. வந்த விடையை பார்த்து தலையே சுத்திருச்சு. அந்த நட்சத்திரத்தோட வயசு என்னன்னு தெரியுமா? சுமார் 16 பில்லியன் ஆண்டுகள். பிக் பேங் நடந்தே 13.8 பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகியிருக்கு. எப்படி மெதுசலா நட்சத்திரம் மட்டும் 16 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்க முடியும்? அந்த நட்சத்திரத்தோட வயசை கணிப்பதில் ஏதோ ஒரு தவறை செய்கிறோம் அப்படின்னு எல்லா விஞ்ஞானிகளோட மனதிலையும் தோன்றுச்சு. மிகவும் துல்லியமான கணிப்பாக ஒரு முடிவு வந்துச்சு. அதுதான் 14.5 பில்லியன் ஆண்டுகள். அப்போவும் கூட பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரம் தோன்றிருக்கிறதாக தான் கணிப்பு இருந்தது. பிக் பேங்குக்கு முன்னாடி எதுவும் இருந்திருக்க முடியாது. அந்த விஷயத்தில் விஞ்ஞானிகள் தெளிவாக இருந்தாங்க. பிக் பேங் வெடிப்புக்கு பின்னாடி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நட்சத்திரங்களே தோன்ற ஆரம்பிச்சிச்சு. எப்படி பார்த்தாலும் மெதுசலா 14.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிருக்க முடியாது. இறுதியாக ஜெர்மனியில் உள்ள மார்க்ஸ் பிளாங்க் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இதில் இறங்கி மெதுசலா நட்சத்திரத்தோட வயதை கணிச்சுது. எவ்வளவோ முடிந்தவரை கழித்து பார்த்தாலும் இறுதி முடிவாக 14.27 பில்லியன் ஆண்டுகள் தான் வந்துச்சு. எப்படி ஆராய்ச்சி பார்த்தாலும் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு அதிகமான வயதை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு தான் முடிவு செய்ய வேண்டியிருந்துச்சு. மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் மூத்த நட்சத்திரமா முதல்வனா HD 140283 இருக்கு. அதனால தான் அதுக்கு மெதுசலான்னு பேரும் வச்சாங்க. ஒருவேளை பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தோன்றிருக்கு அப்படிங்கிறத நாம் தவறாக கணிச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணமும் விஞ்ஞானிகள் மனதில் தோன்றுச்சு. சரி, பிரபஞ்சத்தோட வயசையும் ஆராய்ச்சி பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் இறங்கும் போது தான் பிரபஞ்சம் விரிவடையும் வேகம் முன்னாடி கணிச்சதை விட அதிகமான காரணத்தினால பிரபஞ்சத்தோட ஆரம்பம் 13.8 பில்லியன் ஆண்டுகள் என்பதை விட 12 பில்லியன் ஆண்டுகள் என்ற கணக்கை காமிச்சுது. இந்த ஆய்வு மேலும் குழப்பமடைய வச்சுச்சு. எந்த ஒரு கணிப்பும் மெதுசலா நட்சத்திரம் பிரபஞ்சத்துக்கு பின்னரான தோன்றிய நட்சத்திரம் என்பதை இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியலை. மெதுசலா நட்சத்திரத்தின் பிறப்பு பெரும் சவாலாகவும் பெரும் மர்மமாகவும் வானியற்பியலாளர்களுக்கு அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்சத்திரத்தின் முரண்பாடு அற்ற வயசை கண்டுபிடிக்க முடியலை. தேடுனா கிடைக்காதது எதுவும் இல்லை. தேடுவோம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.